டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் துபாயினுடைய ராசல் கைமா போலீஸ் துறை வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நியூ ரூல் இம்ப்ளிமெண்டட் இன் யுஏஇ நவ் எ ஃபைன் ஆஃப் திர்ஹம்ஸ் 20,000 வில் பி இம்போஸ்ட் ஆன் ஒர்க்கிங் ஃப்ரம் பிட்டி. அதாவது வாகனங்களை வந்து ஒரு அணிவகுத்து, அதாவது கேங்கு மாதிரி சேர்ந்துக்கிட்டு வாகனங்களை வந்து அணிவகுத்து ஓட்டிகிட்டு போகிறது, பேரேடு மாதிரி ஓட்டிகிட்டு போகிறது, இது வந்து சட்டத்திற்கு புறம்பானது. அந்த மாதிரி பண்ணுறவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நியூ ரூல்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. மோட்டாரிஸ்ட் வில் சூன் ஹேவ் டு பே ஹையர் ஃபைன்ஸ் ஃபார் அபாண்டனிங் வெஹிக்கிள் சீஸ்டு ஃபார் சர்டைன் ரோட் வயலேஷன்ஸ் இன் ராசல் கைமா. அதாவது ராசல் கைமா பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட, ஏற்கனவே வயலேஷன் பண்ணி பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை வந்து மீட்கணும். அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து பறிமுதல் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து அதுக்கு உண்டான ஃபைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ராசல் கைமா போலீஸ் அனௌன்ஸ்ட் தட் த சார்ஜ் வில் டேக் பிளேஸ் ஃப்ரம் 1 மார்ச். இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா 1 மார்ச்லேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 20 நாளுக்கு பறிமுதல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 20 நாள் கழித்து நீங்கள் வந்து அந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 20 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த வண்டி வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபைன் கட்டிட்டு எடுத்துக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை தான் வந்து 1 மார்ச்சில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் த நியூ இன்ஸ்ட்ரக்ஷன் மோட்டாரிஸ்ட் ஹூ வயலேட் த லா பை participating in marches or parades violating the traffic rules will have their vehicles booked for period of 15 to 20 days. அந்த மாதிரி பேரடு அல்லது அணிவகுத்து போகக்கூடிய வாகனங்களை வந்து 15 நாள் முதல் 20 நாள் வரை வந்து பறிமுதல் செய்யப்படும். அந்த வாகனங்களை வந்து நீங்கள் இன்பிட்வீன் அதற்குண்டான 20 நாட்களுக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1000 திர்கத்திலிருந்து 10,000 திர்கம் வரைக்கும் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். வெஹிக்கிளுடைய தன்மையை பொறுத்து, எந்த மாதிரியான வெஹிக்கிள் அப்படிங்கிறத பொறுத்து, உங்களுக்கு வந்து எத்தனை நாட்களுக்குள்ளே அதை நீங்கள் திரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஃபைன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மோட்டாரிஸ்ட் ஃபவுண்ட் டிரைவிங் வித்தவுட் பிளேட்ஸ் ஆர் வித் ராங் நம்பர் பிளேட்ஸ் வில் ஹேவ் தேர் வெஹிக்கிள்ஸ் கான்ஃபிஸ்கேட்டட் ஃபார் 120 days. அதாவது வாகனத்தில் வந்து நம்பர் பிளேட் இல்லாமலேயோ அல்லது வந்து போலீஸில் மாட்டினாலும் தப்பிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொய்யான நம்பர் பிளேட்டை வச்சு வாகனம் ஓட்டுனீங்கனாலும் 120 நாளைக்கு வந்து பறிமுதல் செஞ்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி 120 நாளுக்கு பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை உங்களுக்கு மீட்கணும்னு சொன்னிங்கன்னா வந்து அதுக்கு 20,000 திர்கம்ஸ் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். Motorists who make illegal modification to their vehicles to increase its speed or noise facing have their vehicles impounded for 60 days. அதே மாதிரி உங்களுடைய வாகனங்களை வந்து சட்டத்திற்கு புறம்பாக மாடிஃபிகேஷன் ஆல்டர்னேஷன் பண்ணிங்கனாலோ, அது எந்த மாதிரியான ஆல்டர்னேஷன் பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி அல்லது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான சில டிவைசஸ்களை வந்து மாடிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை வந்து 60 நாட்களில் வந்து அவங்க ஹோல்டு பண்ணிடுவாங்க. அதை மீட்கணும்னு சொன்னாக்கா 5,000 திர்கம்ஸ் வந்து நீங்கள் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாகனங்களுடைய உதிரி பாகங்களையோ இல்லை மற்ற வாகனத்தையோ கெட்டுப்போன வாகனத்தையோ ரோடுலேயோ அல்லது சாலைகள்லையோ வந்து அப்படியே விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா, எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அப்படியே பப்ளிக் ரோட்லேயோ அல்லது ப்ரைவேட் ரோட்லேயோ விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கும் வந்து சில வரையறைகள் வந்து வகுத்துக்கிட்டு இருக்கிறதாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ராசல் கைமாவுடைய போலீஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும். நன்றி.